முயற்சி பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வந்து நான் தயாரிப்பாளர்னாரு. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் எப்படியாவது சினிமாக்குள்ளே வரணுங்கிற ஒரு வெறியும் வேகமும் இருந்தனால தான் அவர் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நிச்சயமாக ஃபியூச்சரில் ஒரு படம் எடுப்பார். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, தயாரிப்பாளருக்கு ரசிகர்கள் நிறையா இருக்காங்க. இவருடைய அந்த ஃப்ரண்ட் லைனுக்கு வந்து நானே கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் நண்பரான்னு கேட்டு நான் நிறையா அவருக்கு அனுப்பி விட்டுருக்குறேன். அவங்களுக்கெல்லாம் நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன், நிறையா பார்த்துருக்குறேங்க. டே டு டே லைஃப்பில் அவருக்கு எனக்கே பல சமயங்கள் ஆச்சரியமாக இருக்கும். என்னன்னு கேட்டால், நமக்கு உள்ளூர் நடக்கிற விஷயமே சரியாக தெரியறது கிடையாது. பல பேருக்கு அப்படி தான் இருக்கிறோம் நம்ம. ஆனால் உலக அரசியல், அப்புறம் உலக அரசியலை நுணுக்கமாக புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து பேசுறதுங்கிறது வந்து சாதாரண அறிவு கிடையாது. நிச்சயமாக அதுக்கு வந்து நீங்கள் இன்னைக்கு படித்தா மட்டும் போதாது. கிட்டத்தட்ட இவர் வந்து வருடக்கணக்காக அதுக்குள்ளே இருந்ததுனால, இப்போ அமெரிக்காவில் ஒரு விஷயம் ட்ரம்ப் ஒன்று செய்கிறாரு அப்படின்னா அது இந்தியாவில் என்ன பாதிக்குங்கிறத வந்து இவர் பேசுகிறாருன்னா 10 வருடங்களுக்கு முன்னாடி எங்கேயோ படித்ததை எல்லாமே சேர்ந்து ஒரு செய்தி அவருக்கு வருது. மிகச்சிறந்த திறமைசாலி. அப்புறம் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைய பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கிட்டத்தட்ட 2014 இருந்து இதை நான் அரசியலாக பேசுகிறேன். ஒரு நல்ல சிறப்பான முறையில் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் தான் செய்துட்ருக்காரு. அதே மாதிரி எல்லா சைட்லேயும் வரணும். உதாரணத்துக்கு டைட்டில் பார்த்தீங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா, இப்போ கூட நம்ம எல்லாம் பத்திரிகை துறையை சார்ந்த நிறைய பேருக்கு வந்திருக்காங்க. நம்ம ஒரு படத்துக்கு ஆரணி ஒரு டைட்டில் அப்ளை பண்ணோன்னு சொன்னால் அந்த டைட்டில் இருக்கா இல்லையான்றதை நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை வந்து திரைப்படத்துறையில் வந்து கொண்டு வரணும். ஏன்னா அதன் மூலமாக நிறையா வணிக ரீதியான விஷயங்கள், நிறைய பிரச்சனைகள் அதெல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு டைட்டில் வந்து இருக்கா இல்லையான்றதை யார் வேணாலும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருந்துச்சுன்னா வேறு டைட்டில் சாய்ஸ் போகலாம். எப்படி இன்றைக்கி ஆரணி பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து கொண்டு வரணும். இது போல் நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, சினிமா சம்மந்தப்பட்டவர்கள் அதுக்காக கஷ்டப்படுறவங்களுக்காக எதுவுமே எந்த ப்ராஃபிட்டும் கிடைக்கிறதில்ல. இவ்வளோ நம்ம பேர் இருக்கோம், இவ்வளோ பெரிய செட்டப்லாம் இருக்குது. ஆனால் யாரோ ஒரு புக் மை ஷோங்கிறவங்க தான் வந்து நம்மளுடைய காசு பூரா அவங்களுக்கு தான் போகுது. இந்த ரயில்வேல பார்த்திங்கன்னா ஒரு ரிசர்வேஷன் சலான் தருவாங்க. அந்த ஒரே சலானில் பார்த்திங்கன்னா 5 டிக்கெட் 6 டிக்கெட் நம்ம பண்ணால் அதுக்காக ஒரே ரெசர்வேஷன் சார்ஜில் 5 பேருக்குமே சேர்த்து பண்ணலாம். 4 டிக்கெட் பண்ணாலும் தான் 5 டிக்கெட் பண்ணாலும் பண்ணலாம். ஆனால் இப்போ புக் மை ஷோவில் பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட்டுக்கு 30 ரூபா, 10 பேர் போகிறோன்னா 10 பேருக்கு 30 ரூபா 300 ரூபா தரணும். இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய எங்கள் அசோசியேஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நாம் வந்து செய்ய முடியாத யாரோ சம்மந்தம் இல்லாதவங்க தான் வந்து சம்பாதிக்கிறாங்க. டியூப்பில் அந்த மாதிரியான கேன்டீன்ஸில் இப்படி இல்லாமல் சம்மந்தம் இல்லாதவங்களுக்கு தான் அந்த வருமானங்கள் போயிட்டுருக்கு. சினிமாவுக்குள்ளே வரணும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ICIFன்னு ஒரு நிறுவனம், சாதாரண ஃபிலிம் லவர்ஸ்ன்னு ஆரம்பித்தவங்க, அவங்க பார்த்தீங்கன்னா திரைப்பட விழா வந்து அவங்க தான் நடத்துகிறாங்க தொடர்ச்சியாக. அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து 70 லட்சம் 80 லட்சம்னு கொடுக்குறாங்க. சினிமாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஆட்கள் வந்து இதை எடுத்து செய்கிறாங்க. ஏன் இதை வந்து ஒன்று கவர்மெண்ட்டு செய்யணும், இல்லை நம்மளுடைய இயக்குனர் சங்கம், பெப்சி இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சு அந்த இன்கம் நம்ம உள்ளே கொண்டு வரணும். அங்கே போய் ஒரு படம் போய் பார்க்கலான்னு பார்த்தாக்கா வெறும் அதிகாரிகளும் போலீஸ்காரங்களும் குடும்பத்தோடு உள்ள உட்காந்துருக்காங்க. அங்கே நமக்கான எந்த ப்ரியாரிட்டியுமே இல்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஸோ சினிமாவுக்கான இன்கமுங்கிறதே சரியான ஒரு விஷயமா இல்லாமல் இருக்குது. சினிமாவுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, சினிமாவுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த இடத்துல உருவாகிட்டு இருக்கு. யாரும் சம்மந்தம் இல்லாதவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. ஏன் நம்மளால் வந்து ஒரு புக் மை ஷோ மாதிரி ஒரு ஆப் புக் பண்ணி அந்த காசை ப்ரொடியூசருக்கும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொண்டு வர முடியாதா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி தேட்டர்ஸில் வந்து இப்போ டேரக்டர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப் போகிறதுக்கு நடுவில் ஒரு கேப் இருக்கணும், ஒரு சைலன்ஸ் இருக்கணும், ஒரு 10 நிமிடம் அந்த சைலன்ஸ் இருக்கணும். அப்போ தான் செகண்ட் ஹாஃப் நம்ம ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் நான் ஸ்டாப்பாக அப்படியே ஆடு போடுறாங்க, அப்படியே ட்ரெய்லர் போடுறாங்க, அப்படியே போகிறாங்க. அது இல்லாத இன்றைக்கி கார்பரேட்ஸில் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு அப்போ தான் உள்ளே கொண்டு வந்து பாப்கார்ன் கொடுக்குறதும் சர்வ் பண்ணுறதும் சீட்டில் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதும் அது படத்தை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த ஆடுக்கும் படத்தோட ப்ரொடியூசர் கூட அந்த இன்கம் வர்றது கிடையாது. கியூப் கான்ட்ராக்டில் தான் எல்லாமே போகுது. அப்படி இருக்கும் பொழுது அட்லீஸ்ட் வந்து இந்த ட்ரெய்லர் போடுங்க, ஆடு போடுங்க, ஏதாவது பண்ணுங்கள். மறுபடியும் செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஒரு சைலன்ஸாக இருக்கணும். அந்த சைலன்ஸ்க்கு அப்புறம் அந்த படத்தை போடணும். அப்போ தான் படம் பார்க்கும்போது நம்ம அந்த ஒரு மைண்டோட ஒரு பீஸ்ஃபுல்லாக டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் நம்மளால கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு படத்தை பார்க்க முடியும். இப்படி இந்த மாதிரி வந்து சம்மந்தமே இல்லாதவர்கள், சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாதவங்களாம் இதன் மூலமாக சம்பாதிக்கிறாங்க.
சினிமாவில் கஷ்டப்படுறவங்களுக்கு எந்த வருமானமும் இல்லாமல், சரியான தேட்டர்ஸ் இல்லாமல், சரி ரொம்ப ப்ராப்ளத்தில் வந்து இன்றைக்கி எல்லா விஷயமும் போயிட்டுருக்கு. எப்படி பாக்கியராஜ் சார் வந்து ஒரு ஒரு எழுத்தாளர் சங்கத்துக்கு வந்து இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து செஞ்சு பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து எல்லா விதத்துலேயும் வந்து தயாரிப்பாளர் சங்கத்தை எல்லாருமே வந்து இது போன்ற படங்களுக்கு தேட்டர்ஸ் கொடுக்கணும். புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது அரசு திரையரங்குன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. அதுக்காக எல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஃபைனல் பண்ணுற நேரம் பார்த்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதெல்லாம் வந்துச்சுன்னா எல்லா படங்களும் கம்பல்சரி அந்த மாதிரி தேட்டர்களில் வந்து ஓடும், மினிமம் ரேட்டில் ஓடும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரோன்னு ஒரு மினிமம் டிக்கெட்டுன்னு இவங்க ரூலுக்காக கொடுக்குறாங்க. அந்த டிக்கெட் வந்து யாருக்குமே வெறும் டிக்கெட் தரதில்லை, கூப்பனோட தான் வாங்கணும். ஃபுல்லாக 400-500 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஸ்நாக்ஸ் கூப்பனோட தான் அந்த டிக்கெட்டே வாங்கணும். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி பத்திரிகை துறையை சார்ந்த நம்முடைய நண்பர் உமாபதி மற்றும் நண்பர்களோடு இணைஞ்சு இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மிக துணிச்சலாக, மிகவும் வித்தியாசமாக, எந்த நடிகரையும் யாரையும் நம்பாமல் இன்றைக்கி இப்படி ஒரு புது முயற்சியில் இறங்கியிருக்காரு. ஒரு பத்திரிகை துறையை சார்ந்தவர் இன்றைக்கி திரைத்துறையில் வந்து அவருடைய ரொம்ப நாள் கனவை நிறைவேற்றியிருக்காரு, அதுக்காக வந்திருக்காரு. ஸோ பத்திரிகை துறை சார்ந்த நாமளும் எல்லாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். இவருக்கு வணக்கம். இது ஒரு நல்ல பொழுதுள்ள மாலை பொழுதுன்னு பார்க்குறேன். ஏன்னா நல்ல படங்களை பற்றிய பேசுறதும் குறைஞ்சிருச்சு, நல்ல படங்கள் வருவதுமே குறைஞ்சிருச்சு. பிரம்மாண்ட படங்கள் தான் வருது, நல்ல படங்கள் வர்றதில்லை. இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம உமாபதி சார் இப்படி ஒரு திரைத்துறை முயற்சி எடுத்திருப்பது ரொம்ப ஒரு காலத்தின் தேவையாக பார்க்குறேன். சாரை வந்து நம்ம ஊடகத்தில் நான் பேச ஆரம்பிச்சதுலேருந்து அவர்கிட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்கும். இந்த சமூகத்தை பற்றிய ஒரு வித்தியாசமான பார்வைகள், எல்லாரும் பார்க்குற பார்வையில் பார்க்க மாட்டார். சில விஷயங்களை அசால்ட்டாக அந்த மரபுகளை உடைப்பார். இந்த ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மரபுகளை உடைச்சி விடுவார். அவர் ட்ரெஸ் எல்லாம் பார்ப்பேன், சார் என்ன சார் இந்த பண்ணால் பரவாயில்ல இப்படியே பேசட்டும். பொதுவாக ஜியோ பாலிட்டிக்ஸு, வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் பேசினா கோட் போட்டு டை போட்டு நுனிநாக்கு ஆங்கிலம் பேசுகிறவன் தான் ஜியோ பாலிட்டிக்ஸ் பேசணுமா? ட்ரம்ப்பை பற்றி பேசுறதுக்கு நம்ம அப்படி இருக்கணுமா? அதெல்லாம் தேவையில்லை. இயல்பாக நம்ம நேரத்தில் நம்ம ஆட்டு உட்காந்து உலக அரசியல் இதை விட அதிகம் பேசக்கூடியவர்கள் நம்ம தமிழர்கள். அப்படி இருக்கும்போது ஏன் இதெல்லாம் ஒரு கும்பமாக்குறோம்? நம்ம வேர்ல்டு பாலிட்டிக்ஸ் பேசணும்னா அதுக்கு ஒரு கலர் வேணும், அதுக்கு ஒரு தோற்றம் வேணும், அதுக்கு ஒரு பிறப்பு வேணும், இப்படிலாம் நினச்சிக்கிறது. அதனால் அதை உடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் மீடியாவில் பாருங்கள், ரொம்ப அவர்கிட்ட வந்து ஒரு அலட்சியமான உடல்மொழி. அது அலட்சியம்னு சொல்கிறத விட என்ன பெரிய நீங்களாம் ஆட்கள், இதுவரையும் பேசுகிற ஆட்கள் யார், இவ்வளோ காலம் வந்து மற்றவனை பேச விடாமல் வச்சுருந்தது யார் போன்ற அந்த ஒரு அரசியல் இருக்கும். அது ரொம்ப அசால்ட்டாக பண்ணுவார். அவர் பேசுகிற எல்லா அரசியல்லையுமே வந்து அதை சொல்லும் போது அது ஒரு பெரிய பூதாகரப்படுத்தி இதை நான் செஞ்சிருக்கேன்னு சொல்ல மாட்டார். ரொம்ப போகிற போக்கில் அதை சொல்லக்கூடிய ஒரு தன்மை வந்து உமாபதி சார்கிட்ட உண்டு. நம்ம ஊடகத்தில் அவர் வந்து அந்த பேச ஆரம்பித்து அந்த காலகட்டத்துக்கு பிறகே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஊடகத்தில் ஒரு வித்தியாசமான ட்ரெண்ட் செட் வந்திருக்கும். நம்ம ஜீவாட்டுடைய ஊடகத்தை கவனிச்சவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவர் இப்போ பல ஊடகங்களில் போயிட்டார். கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 10 ஊடகத்தில் கொடுக்குற நிலைக்கு வந்து சார் வந்து இருக்கிறாங்க. இருந்தாலுமே அவர்கிட்ட நான் கவனித்தது இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் பேசுவாங்க, எந்த அரசியல் பிரச்சனையும் எல்லாரும் பேசுகிறாங்க. ஆனால் சார் அதை அணுகிற விதத்தில் ஹைப்பர் லோக்கல்ல இருந்து இன்டர்நேஷ்னல் வரையும் அதை இணைச்சி பேசுகிற அந்த தன்மை தான் சாருடைய ஸ்பெஷாலிட்டி. அதான் உமாபதி சாருடைய தனித்துவம். அவர் மதுரையில் பெற்ற அனுபவம், கேமராமேனாக இருக்கும்போது அவருக்கு கிடைத்த அனுபவம், கோயம்புத்தூரில் அவருக்கு கிடைச்ச பார்வை, இது எல்லாமே அவருக்கு வந்து கிடைச்சிருக்கு. குறிப்பாக கோவை குண்டுவெடிப்பின் போது இருந்த கேமராமேன் அதை வந்து பதிவு செய்த ஒரே நபர். அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்புறம் சென்னையினுடைய வாழ்க்கை, தமிழர்கள் தடம் பதித்த நாடுகள் தேடி அவர் பல இடங்கள் போயிருக்கிறார். நம்ம தமிழர்கள் கங்கை கொண்டான் கடாரம் கொண்டான்னு சொல்கிறோம், அந்த மாதிரி இடங்கள் போய் எங்கெங்கெல்லாம் தமிழர்கள் இருந்திருக்காங்க, இங்கெல்லாம் நம்முடைய வேர் இருக்குது, விழுது இருக்குது, இந்த மாதிரியான அவர் 2-3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறாங்க. இந்த மாதிரியான அவர் வந்து அதுதான் சொல்கிறேனே, அவர் வந்து இந்த பன்முகத்தன்மை உண்டு. ஒரு பகுப்பாய்வாளர், ஒரு பத்திரிகையாளர், ஒரு ஊடகவியலாளருக்கு என்னென்ன மாதிரியான குணங்கள் வேணும், கூறுகள் இருக்கணுங்கிறதுக்கு உமாபதி சார் வந்து இந்த இளம் தலைமுறைக்கு வந்து ஒரு முன்னுதாரணம். அது பெரிய விஷயம். இவ்வளவு நாலேஜ் உள்ள ஒருவர், இவ்வளவு அனுபவங்கள் பெற்ற ஒரு ஆளுமை திரைத்துறைக்கு நுழைவது, இயக்குனராக இருப்பது, தயாரிப்பாளராக இருப்பது தமிழ் சினிமாவுக்கு நல்லது. ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த மாதிரி படைப்பாளிகள் வருவதில்லை. ரொம்ப வேதனையாக இருக்கு. ஒரு கதையுடன், திரைக்கதையுடன், நேட்டிவிட்டியுடன், ஒரு சமூக அக்கறையுடன். சமூக அக்கறைங்கிறது சமூகத்தை பற்றி உனக்கு ஏதாவது தெரிஞ்சாதானே வரும். இந்த சாதி அமைப்பை பற்றியோ, குடும்ப அமைப்பு பற்றியோ, ஆணாதிக்கத்தை பற்றியோ உனக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா தானே அதை பற்றி பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ படம் எடுப்பேன். இன்னைக்கு அது எதுவுமே தெரியாமல் தானே படம் எடுக்கிற.
கொரியன் படத்தை பார்த்துட்டும் அமெரிக்கன் படத்தை பார்த்தும் டெக்னாலஜிங்கிற கான்செப்டில் தான் எடுக்கிறதுனால தான் பிரம்மாண்டமான படங்கள் விழுந்துருது. பார்க்குறவனுக்கும் அரசியல் உணர்வு இல்லை, சமூக உணர்வு இல்லை, எடுக்கிறவனுக்கும் இல்லைன்னா என்ன ஆகும்? நம்ம சமூகம் என்ன ஆகும்? திரைப்படங்கள் இப்படியே போய்கிட்டு இருந்தா. இந்த நிலையில் உமாபதி சார் மாதிரி நம்ம மண் சார்ந்து எடுக்கக்கூடியவர், உலக அரசியல் பார்வை உடையவர், சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட இவரை போன்ற ஆளுமைகள் திரைப்படம் எடுப்பதை நான் உண்மையில் வரவேற்க தகுந்த விஷயமா பார்க்குறேன். அவருடைய வெற்றியை என்னுடைய வெற்றியா நான் மனசார நினைக்கிறேன். இது நம்முடைய வெற்றி, தமிழ் சமூகத்தின் வெற்றியா பார்க்கிறேன். ஸோ உமாபதி சாரை பற்றி எல்லாரும் பேசுனாங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் தொப்பியால் பிரபலமானவர்கள் அவரும் ஒருத்தர் நினைக்கிறேன். ஸோ வந்து எங்கள் ஆஃபீஸில், சாரி சார் ரொம்ப கடைக்கிற சொல்கிறேன், எங்கள் ஆஃபீஸில் எங்கள் ஸ்டாஃப் வந்து டக்குனு உங்கள் பேரை மாற்றினா, சார் அந்த தொப்பிக்காரரை கொடுங்க சார், அவர் தான் இது சூப்பராக பேசுவாங்க சார் அப்படிம்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பலவற்றையும் பேசக்கூடியவர். ஸோ இன்றைக்கு அவர் தயாரிப்பாளராக அவதாரம் எடுத்திருப்பது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நாங்களே அந்த இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு சக ஊடகவியலாளனாக நான் ஒவ்வொருத்தரும் வெற்றி பெற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதே மாதிரி நண்பர் இயக்குனர் கிருஷ்ணவேல் அவர்கள் ஸோ கருஞ்சட்டையோடு வந்திருக்கிறார். நான் அதுக்குள்ளே அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்பாக நான் 2 பேரை பாராட்டணும்னா கதாநாயகனையும் கதாநாயகியும். நீங்கள் ஒரு படத்தில் கதாநாயகனும் கதாநாயகியும் சம்பளம் ஊதியத்தை எல்லாம் தாண்டி அவங்க விரும்பும்போது அவர்களுக்கான வெளிச்சம், அவர்களுக்கான அடையாளம், அவர்களுக்கான கைத்தட்டு, அவங்க முகம் வெளியில தெரியணும். அதையே மறைச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதற்கு அவர்கள் சம்மதித்திருக்கிறார்கள்வா உள்ளபடி அந்த மனசுக்கு, சகோதரனுக்கும் சகோதரிக்கும் என்னுடைய உளப்பூர்வமான பாராட்டுக்கள். உண்மையிலே அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணுங்க. அடையாளம் நீங்கள் வந்து இப்போ எங்களை டிவியில் கூப்பிட்றாங்க, மாஸ்க் போட்டுட்டே பேசுங்க சார், தான் யார் போவாங்க? எங்கே வர்றதே அதுக்கு இல்லையா? இப்போ யதார்த்தம் தான், நம்ம முகம் தெரியணும். ஸோ அதை நீங்கள் வந்து அந்த பண்ணியிருக்கிறீங்க. நான் இந்த படத்தோட ட்ரெய்லரில் பார்க்கின்ற பொழுது ஒன்றை புரிஞ்சுக்கிட்டேன். நோ மீன்ஸ் நோ அப்படின்னு முன்னாடி ஒன்று சொன்னாங்க. அதுதான் படத்துடைய கிட்டப்பட்ட கதையாக இருக்கும் நான் யூகிக்கிறேன். நீங்கள் தமிழ் ஊடகத்தில் முன்னாடிலாம் ஒரு வார்த்தை வரும், இளம்பெண் கற்பழிப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது எப்படி அழிப்பீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணினுடைய அயோக்கியத்தனம், ஒரு ஆணினுடைய வக்கிரம், ஒரு ஆணினுடைய பாலியல் வக்கிரத்திற்கு அவன் வல்லுறவு செய்யறான் ஒரு பொண்ணை. ஆனா அங்க கற்பிழந்தவளாக யார பத்திரிகைகள் சித்தரித்தன அப்படின்னா ஒரு பொண்ணை தான் வந்து இவன் பண்ண அக்கிரமத்துக்கு ஒரு பொண்ணு கற்பிழந்தவள். இதை வந்து பெரியாரிய சிந்தனையாளர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பினோம். அது எப்படி ஒரு ஆணோட அயோக்கியத்தனத்துக்கு அவளை கற்பிழந்தவளாக நீ சொல்லலாம்? அந்த வார்த்தையை முதல்ல மாற்றணும் என்று சொல்லுகின்ற பொழுது இன்றைக்கு தமிழ் ஊடகங்கள் அனைத்தும் பாலியல் வல்லுறவு என்ற வார்த்தையை பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது தமிழ்நாட்டிற்கும் தமிழ் சமூகத்திற்கும் பெரியாரிய பார்வைக்கும் கிடைக்கவில்லை. அதைத்தான் அந்த படம் பேசுவதாக நான் நினைக்கிறேன். ஒரு பொண்ணு காதலிக்கின்ற பொழுது அவள் வந்து அவருடைய காதலனோடு அவள் தனிமையில் இருக்கிறாள். அதன் பிறகு அவள் காதலன் மிரட்டுறதாகத்தான் அந்த ட்ரெய்லர், அந்த பாடல் எனக்கு புரிகிறது. ஸோ அதுவே கற்பு, அது எப்படி துரோகமா மாறும், அது எப்படி கற்பிழந்ததாக மாறும் என்று கேட்கக்கூடிய அந்த கதை அப்படிங்கிறது. ஸோ அது கருஞ்சட்டையினுடைய சிந்தனை, அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது எனக்கு மகிழ்ச்சி. அப்புறம் அதை பேசிக்கிட்ட கூட கண்டிப்பா இன்னொன்று பேசி ஆகணும். நம்முடைய ஐயா, அவர் இல்லை, மருத்துவர் தணிகாசலம் அவர்கள் பேசுகின்ற பொழுது நிறைய படத்துக்கு பேர் யோசிச்சோம், டைட்டில் யார் அந்த சார்னு கூட யோசிச்சோம் அப்படின்னு சொன்ன உடனே நண்பர் சுபாஷ் கூட சொன்னார், தலைப்பையும் காணும் சாரையும் காணும். சார் இல்லாதது என்ன கிடைக்காது, அதை கண்டுபிடிச்சு கோர்ட்டே சொல்லிடுச்சு தெளிவா. நமக்கு அது இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டா அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நான் வேணா அந்த படத்துக்கு இன்னொரு தலைப்பை சொல்றேன், யார் அந்த தாத்தான்னு நான் புதிய தலைமுறை ஒரு கேள்வி கேட்டேன். அந்த தாத்தாவை தான் இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல சார். அந்த தாத்தா யாருன்னு ஒரு பேராசிரியர் சொன்னாங்க. ஒரு மாணவியிடம் பேசினார்கள், ஒரு தாத்தாவோட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு. நீங்க வேணா அடுத்த முறை படம் எடுக்கும்போது யார் அந்த தாத்தான்னு வைங்க. தாத்தாவை தான் இன்னி வரைக்கும் காணலை. சாரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவருக்கு 30 ஆண்டு நீதிமன்றம் சிறை தண்டனையும் கொடுத்து விட்டது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு, ஸோ பெண்கள் சார்ந்து பெண்கள் நான் ஓகே தாத்தா எங்க இருக்காருன்னு தெரியல. நான் சொன்ன தாத்தா இருக்கிறாருன்னு அவங்க சொல்றாங்க, தெரியல. ஓகே அவர் தான் அந்த தாத்தாவா தெரியல, ஓகே இருக்கட்டும். பட் இந்த மாதிரியான படங்கள் ஒரு ஒரு சிறிய பட்ஜெட்ல அல்லது புதிய முகங்களோடு வரக்கூடிய படங்கள் பேசுகின்ற அதனுடைய பேசு பொருளுக்காக தமிழ்நாட்டில் நிச்சயம் வெற்றி பெற்றிருக்கிறது. நீங்க காக்காமட்டம் அப்படி ஒரு பெரிய வெற்றியை பெற்றது. சமீபத்துல டூரிஸ்ட் ஃபேமிலி ஒரு பெரிய வெற்றி. நீங்க வந்து மஞ்சுமல் பாய்ஸே தமிழ்நாடு கொண்டாடியது. அதனால வந்து மிகப்பெரிய நடிகர்கள் நடித்த படம் தான் வெற்றி பெறும் அல்லது பெரிய பட்ஜெட்ல அப்படிலாம் இல்லை. நல்ல கதையை சொல்லக்கூடிய எந்த படமாக இருந்தாலும் தமிழ் சமூகம் அதை வரவேற்க எப்பொழுதும் தயாராக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் நிச்சயம் இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்ற இப்படி இருக்கும் அப்படின்னு அவர் யோசிச்சு அந்த கான்செப்ட்ல அந்த கண்டென்ட்ல எழுதுனது.
241 பேர் ஒரே ஒரு ஃப்ளைட் கிராஷ்ல இருந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒட்டுமொத்த இந்தியாவிலுமே இதுதான் மிகப்பெரிய ஒரு மாசான ஒரு சம்பவம் நினைக்கிறேன். இவ்வளோ எண்ணிக்கையில் ஒரே ஒரு ஆக்சிடெண்ட்ல இவ்வளோ இறப்புகள் அப்படிங்கிறது. இப்போ 241 பேர் ஒரே ஒரு இந்த ஃப்ளைட் கிராஷ்ல இறந்து போயிருக்காங்கனாக்கா, இதில் அதுக்கு முன்னாடி சில வீடியோக்கள் வேறு வைரல் ஆச்சு. சரியாக உள்ள இந்த ஏசி ஒர்க் ஆகலை, தொழில்நுட்ப கோளாறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்து வீடியோ ஜஸ்ட் பிஃபோர் ஒருத்தர் அங்கே வீடியோ போஸ்ட் பண்ண நமக்கு வந்துருச்சு. எப்படி உள்ள உண்மையிலேயே அது விபத்து தானா அல்லது இதில் வேற எதுவும் சதிகள் இருக்கா அப்படிங்கிற இந்த விசாரணை சரியாக போகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இப்படி பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் இதை யாருமே கேள்வி எழுப்ப மாட்டாங்க. நல்லா நடிக்கிறாங்க அப்படின்னாக்கா திரும்ப திரும்ப நிறைய வாய்ப்புகள் கொடுக்கலாம், அதிகமான சம்பளங்கள் அவங்க பெறலாம். அதை தாண்டி நல்லா நடிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக நாட்டை தூக்கி கையில் கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அப்படி நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கனாக்கா இதெல்லாம் அவங்க கேள்வி கேட்கணும். இதெல்லாம் கேள்வி கேட்காம நான் நல்லா டான்ஸ் ஆடுவேன், நான் நல்லா நடிப்பேன், அதனால நாட்டை என் கையில் கொடுங்க அப்படின்னா பாக்யராஜ் சார் எப்போதும் சிஎம் ஆயிருப்பார்ல இல்லைங்களா? அதனால நல்லா நடிக்கிறதுக்காகவும் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் நாட்டை தூக்கி நம்ம கையில கொடுத்துட முடியாது என்பது பாக்யராஜ் சாருக்கு நன்றாக தெரியும். அதனால இதையெல்லாம் கேள்வி கேட்டாக்கா கண்டிப்பா நாட்டை கையில தூக்கி கொடுக்கலாம். அப்படி இல்லாத வரைக்கும் நம்மளால நாட்டை கையில தூக்கி கொடுக்க முடியாத சூழல். அதனால அப்ப அந்த கொரோனா சமயத்துல எடுத்த ஒரே ஒரு போட்டோ அது ஒட்டுமொத்த இந்தியாவுமே புரட்டி போட்டது. என்னென்ன பொய்களை, வதந்திகளை, அவதூறுகளை பரப்புகிறார்கள், இந்த மக்கள் நலன் சார்ந்து இந்த அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஒரு கொரோனா ஊசி நமக்கு போடணும், அதுவும் வெளிநாட்டிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி இங்கே ஒட்டுமொத்த மக்களுக்கும் இந்த கொரோனாவில் நாமக்கு அடுத்த நிமிஷம் நம்ம இருப்போமா இல்லையா, நம்ம புள்ள இருக்குமா இருக்காதா, நம்ம அப்பா அம்மா இருப்பாங்களா இருக்காதா, எப்போ இறப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அந்த சமயத்தில் ஒரு நாட்டினுடைய ஒரு பிரைம் மினிஸ்டராக இருக்கக்கூடியவர் அல்லது நாட்டை ஆளக்கூடிய அந்த கட்சி தன் நாட்டு மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கணும். அப்போ அவ்வளவு தடுப்பூசிகளை எப்படி இலவசமாக நம்ம மக்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத அவங்க யோசிக்கணும். இந்த காலகட்டத்தில் நாளைக்கு இருப்போமா இல்லையாங்கிறது தெரியாத காலகட்டத்தில் அந்த தடுப்பூசிகளை ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இந்த அரசாங்கம் விற்பனை செய்தது. காசு கொடுத்து தான் இங்கே உள்ள ஒவ்வொரு மாநிலமும் பர்ச்சேஸ் பண்ணி இங்கே உள்ள மக்களுக்கு தடுப்பூசியை போட்டது. தடுப்பூசி பற்றி பேசுகிறோம், தணிக்கைச்சலம் சர்வர் இல்லை. அதனால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கேள்வி கேட்க 36,000 கோடி ரூபாய் இந்த கொரோனா சமயத்தில் மக்களுக்கு நலத்திட்டங்கள் செய்யணும், மக்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பிஎம் கேர்னு போட்டு 36,000 கோடி ரூபாய் வசூல் பண்ணாங்க. மக்களுடைய காசு. ஒருத்தனுக்கும் வருமானம் இல்லை, ஒருத்தனுக்கும் பிஸ்னஸ் கிடையாது, எல்லாம் வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கோம். நம்ம போய் வெளியில் அந்த டயத்தில் ஏதாவது அரிசி வாங்கிட்டு வந்தால் தான் நமக்கு உணவு, இல்லைனாக்கா அன்றைக்கு முழுக்க நம்ம பட்டினி தான் கிடக்கணும். அன்றைக்கி ஃபுல்லாக லாக்டவுன் இருந்துச்சு. அந்த சமயத்தில் பையில் இருந்ததெல்லாம் நம்ம போட்டு 36,000 கோடி இந்த அரசு கேட்குதுன்னு நம்ம கொடுத்தோம். அந்த 36,000 கோடியை வச்சு ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே 2 டோஸ் நமக்கு கொரோனா ஊசி போட்டுக்கலாம். ஆனால் இந்த அரசாங்கம் அந்த 36,000 கோடி என்ன செய்தது, யாருக்கு கொடுத்துச்சு, நம்ம யாருமே சிந்திக்கல. ஸோ அவர் எடுத்த டானிஸ்டிக் எடுத்த ஒரு ஃபோட்டோ இந்த சமூகத்தை எப்படி புரட்டி போட்டுச்சோ கொரோனா பீரியட்ல, அப்படியே கொரோனா சமயத்தில் எழுதப்பட்ட இந்த கதை கண்டிப்பாக சமூகத்தில் ஏதோ ஒரு கேள்வியாவது எழுப்பும் அப்படின்னு நான் நம்புறேன்.